போற்றி ஆதிசக்தியே போற்றி போற்றி. சக்தி வாய்ந்தவன் இவன், நல்லவங்களை கைவிட மாட்டான். இது உண்மை. முன்னாடி வந்து நிப்பா, உன்னை காப்பாற்றுவா. உன்னை கலங்கப்படுத்தினவங்களை உனக்கு காட்டி கொடுப்பா. பார்த்தா காட்டி கொடுப்பான்னு பூசாரி சொல்றாரு. அப்ப நீங்க மாட்டிப்பீங்களா? நல்ல வேலை, இந்த காரியத்தை நான் உங்க கூட சேர்ந்து செய்யல. சேர்ந்து செய்யலனாலும் சேர்ந்து செஞ்சுடாதான் சொல்லுவோம். அதனாலதான் இந்த விஷயம் வெளியில தெரியாம இருக்க என்ன வழியோ அதை மட்டும் யோசிங்க. நீங்க மட்டும் தப்பிச்சிடலான்னு யோசிச்சுங்க, இங்கேயே இப்பவே நெருப்புல புடிச்சு தள்ளிடுவேன். ஐயோ வேணாம் தாயே, நான் யோசிக்கிறேன். இந்த வேப்பலை எப்படி நம்பிக்கையோட போய் பூக்கள் இறங்க. கெட்டவங்களுக்கு மனுஷங்க துணை இருக்கும், நல்லவங்களுக்கு தெய்வத்தோட துணை இருக்கும். ஆமாங்க. அந்த அக்னிய ஆத்தா பூவா மாத்தி போடுவா. ஒரு சின்ன காயம் கூட கலைவாணி உடம்புல படாது. நாம நம்பிக்கையோட இருப்போம். தாயே, என் மகளை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நீதான் அவளை பார்த்துக்கணும். அம்மா, கற்புங்கிறது பொண்ணுக்கு மட்டும் இல்லம்மா, அது ஆணுக்கும் தான் இருக்கு. சந்தேகம் காயத்ரி மேல மட்டும் என் மேலையும் தான் இருக்கு. நாங்க தப்பு பண்ணலன்னு ரெண்டு பேருமே நிரூபிக்க வேண்டிய கடமையில இருக்கு. காயத்ரியோட சேர்ந்து நானும் நெருப்புல இறங்குறேன். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாங்க தப்பு பண்ணிருந்தோம்னா எங்க ரெண்டு பேரையும் இந்த நெருப்பு எரிச்சு சாம்பல் ஆக்கணும். வா காயத்ரி. சரியா சரியா, நான் உன்னை ஒரு கோடி அளவுக்கு கூட சந்தேகப்படல. பொண்ண மட்டும் இல்ல, காயத்ரியும் நான் நம்புறேன். மத்தவங்க தப்பான எண்ணத்தை உடைக்கணுங்கிறதுக்காக தான் காயத்ரி தீல இறங்குறா. அதையே என்னால ஏத்துக்க முடியல. அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையான்னு நானே உள்ளுக்குள்ள நொந்து போயிருக்கேன். அந்த வலியையும் வேதனையுமே தாங்க முடியாத எனக்கு நீ அக்னியில இறங்கணும்னு முடிவெடுத்தா சத்தியமா சத்தியமா என்னால தாங்க முடியாது. சரியா? ஏம்மா, எனக்கு ஒரு நியாயம், காயத்ரிக்கு ஒரு நியாயமா? இது உங்க எல்லாருக்குமே அநியாயமா தெரியலையாம்மா?